உண்மையிலே இந்த பைக் வந்து தாறுமாறாக இருக்குங்க. 140 தாராளமாக உங்களால் போக முடியும். ஸோ சூப்பரான இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ஸ்பீடு. ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் ட்ரையம்போட ஸ்பீட் T4 அப்படிங்கிற இந்த ஒரு மோஸ்ட் அஃபோர்டபுள் ஸ்பீட் T4 அப்படிங்கிற பைக்கை பற்றி நம்ம ஒரு ரைட் ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ ட்ரையம்பில் இப்போதைக்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் பைக் அப்படின்னா இந்த ரோட்ஸ்டரான ட்ரையம்போட ஸ்பீட் T4 அப்படின்னு சொல்லலாம். இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஆஃப்டர் ஜிஎஸ்டி 2.0 வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து 30,000 rupees இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து ஷோரூமில் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 2,30,000 வந்து இதோட எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து வரப்போகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து 2 லட்ச ரூபா இருக்குது. ஸோ ஆஃப்டர் 22 மேலே இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2,30,000 எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து வரப்போகுது. அண்டு இந்த ட்ரையம்போட ஸ்பீட் 400 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அர்பன் ரைடருக்காக ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ட்ரையம்ப் லான்ச் பண்ண பைக் அப்படின்னு நான் வந்து சொல்வேன். ஸோ இந்த பைக்குக்கு வந்து முக்கியமான விஷயம், லாங்குக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பைக்குங்க. ஸோ அர்பன்லேயும் நீங்கள் ரைட் பண்ண முடியும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக. அதே மாதிரி நீங்கள் லாங்குக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கனாலும் உங்களுக்கு அந்த லாங் கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறது பெஸ்ட்டாக வந்து இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீட் 400 பிளாட்ஃபார்ம்லேருந்து பில்ட் பண்ண இந்த T4 பொறுத்த வரைக்கும் 398cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிக்விட் கூல்ட் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் DOHC யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது டியூவல் ஓவர் ஹெட் கேம்ஷாஃப்ட் வந்து இந்த பைக்கில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லோ எண்ட் டார்க் அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதோட அந்த கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ எண்ட் டார்க் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமாக நான் பார்க்குற விஷயம் இந்த ஒரு பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பவர் டெலிவரி அப்படிங்கிறது வந்து நான் மற்ற பைக்ஸில் பார்க்குறத விட ரொம்பவே வந்து சூப்பராக வந்து அந்த பவர் டெலிவரி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஃபைன்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த எர்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ நான் வந்து 6 feet இருப்பாங்க. ஸோ எனக்கு இந்த எர்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு எர்கனாமிக்ஸாக இருக்குது. ஸோ ட்ரையம்போட இந்த பைக் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு பைக் அப்படின்னே சொல்லேன். ஸோ எர்கனாமிக்ஸ் 10 out of 9 அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக எனக்கு வந்து சீட் வந்து கரெக்டாக இருக்குது, சீட்டோட கம்ஃபர்டபுள் கரெக்டாக இருக்குது. அண்ட் எர்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் வீடியோலேயே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெஸ்ட்டான விஷயம் என்னென்னா ரிஃபைன்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 31 ஹார்ஸ் பவரும் 36 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் வந்து இந்த பைக்கால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் இன்ஜெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாஷ்லேருந்து எலக்ட்ரானிக் த்ராட்டில் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க ஃபியூல் இன்ஜெக்ஷனில். ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இதில் உங்களுக்கு சீட் ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டான சீட் ஹைட் 815 mm வந்து சீட்டோட ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த பைக்கில் உங்களுக்கு வந்து ஃபியூல் டேங்க் 13 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 13 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஸோ இதோட மைலேஜுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டியில் உங்களுக்கு வந்து ஒரு 30-35 தான் வரும். பட் ஹைவே அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா 35-38 கூட உங்களுக்கு இந்த பைக்கோட மைலேஜ் வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த பைக்கோட மைலேஜுமே ஓரளவுக்கு நல்ல மைலேஜ். ஹேண்ட்லிங் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும் இதோட ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ஈஸியான ஹேண்ட்லிங் உங்களால் வந்து பண்ண முடியும். அண்ட் பெட்டரான பவர் டெலிவரி இருக்குது, பெட்டரான டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட பில்ட் குவாலிட்டி ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ பைக்கோட பில்ட் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், டார்க் இதெல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ட்ரையம்போட T4 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு 400cc பைக் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு 350லேருந்து ஒரு 400cc ஒரு பைக்கை நீங்கள் உங்களுக்கு தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சூட்டபிளான ஒரு பைக் அப்படின்னா இந்த ட்ரையம்போட T4 அப்படிங்கிற இந்த ஒரு பைக் தான். ஸோ இதோட பவர் டெலிவரியாக இருக்கட்டும், இதோட அந்த இனிஷியல் பிக்கப், டாப் இன் பர்ஃபார்மன்ஸ், ஸோ லோ டார்க் வந்து இந்த பைக்கில் சூப்பராக வந்து டெலிவரி வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும்
ரொம்பவே சூப்பராக இருக்கிறது வந்து இதோட இன்ஜின் ரிஃபைன்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட்லிங் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஷார்ட்டான ரைடரும் கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ண முடியும், பட் கொஞ்சம் மேனேஜ் பண்ணணும். அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, இதில் வந்து உங்களுக்கு டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இந்த டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரில் நம்மளால் வந்து பார்த்துக்க முடியும். ஓடோமீட்டர், ஸ்பீடோமீட்டர், ட்ரிப் மீட்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூல் கேஜ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த டிஜிட்டல் அனலாக் அப்படிங்கிற செமி கிளஸ்டரில் உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஸ்பீட் இயர் பாக்ஸ் இருக்கிறதுனால டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸுமே ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அது வந்து நம்ம சொல்லி ஆகணும். அண்ட் எல்லாருமே வந்து இது ஸ்பீட் 400ஓட ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கிறதுனால இதில் என்னெல்லாம் இல்லை, ஸ்பீட் 400ல் இருக்கிறது இதில் என்னெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பார்க்கலாங்க இந்த T4ல் என்னென்ன இல்லை அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ T400 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெலஸ்கோபிக் ஃபோர்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு யூஎஸ்டி ஃபோர்க்கு பதிலாக இதில் வந்து டெலஸ்கோபிக் ஃபோர்க்கு தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து டெலஸ்கோபிக் ஃபோர்க்ஸ் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு நல்ல விஷயம் தான். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கண்டிஷனுக்கு யூஎஸ்டி விட எனக்கு டெலஸ்கோபிக் தான் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரைட் பை வயர், அது வந்து இதில் கிடையாது. ஸ்பீட் 400ல் இருக்கு, பட் இதில் வந்து ரைட் பை வயர் வந்து கிடையாது. மூணாவதாக பார்த்தீங்கன்னா இன்ஜின் இம்மொபைலைசர். ஸோ இது வந்து செக்யூரிட்டி சிஸ்டம். ஸோ இந்த இன்ஜின் இம்மொபைலைசர் அப்படிங்கிற இந்த இன்ஜின் தெஃப்ட் ஆன்டி தெஃப்ட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீட் T4ல் வந்து கிடையாது. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பைக்கில் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கிடையாதுங்க. ஸோ இந்த பைக்கில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிறத வந்து ட்ரையம்ப் வந்து கொடுக்கல. ஸோ இதுவும் வந்து ஒரு 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 அதாவது ப்ரைஸ் கட்காக அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து அஃபோர்டபுளாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ட்ராக்ஷன் கண்ட்ரோல்லாம் கொடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் 400க்கும் இந்த T4க்கும் சில வித்தியாசங்கள் இருக்குது. இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், இதை வந்து டியூல் டோன் கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டியூல் டோன் கலர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ 2 கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைவேல ரைட் பண்ணுறதுக்கு இந்த மெனுவரபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் போகிறேன் பாருங்களேன். ஸோ இந்த மெனுவரபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ ஹேண்ட்லிங் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஸோ இப்போ நான் ஒரு டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வந்து காட்டுறேன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ 140 அப்படிங்கிறது உங்களால் தாராளமாக இந்த பைக்கில் வந்து டச் பண்ண முடியும். இப்போ உங்கள் முன்னாடியே நான் வந்து செஞ்சு காட்டினேன். ஸோ டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறாக இருக்குது. டாப் ஸ்பீடு இப்போ நான் போனதே பார்த்தீங்கன்னா 140. நான் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே ஆகலை, இன்ஜினுக்கும் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே ஆகலை. நான் வந்து மீடியமாக த்ராட்டில் பண்ணேன். டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் 140 தாராளமாக உங்களால் போக முடியும். ஸோ நீங்கள் எவ்ரிடே யூசேஜுக்கு ஒரு சிட்டியில் அர்பனில் ரைட் பண்ணணுனாலும் சரி, இல்லை நான் வந்து ஹைவேல தான் நிறைய லாங் போவேன் அப்படின்னாலும் சரி, இந்த T4 அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ் அப்படின்னு சொல்வேன். நீங்கள் ஒரு 350லேருந்து 400 நீங்கள் வந்து ஒரு ரேஞ்சில் பார்க்குறீங்க அப்படிங்கும் போது இதோட காம்படிட்டரான நீங்கள் ஹார்லி டேவிட்சனோட X440 இருக்கட்டும், இல்லை ஹீரோவோட உங்களுக்கு வந்து மேவரிக் 440 இருக்கட்டும், இல்லாட்டி வந்து உங்களுக்கு வந்து தெரியும் இப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய உங்களுக்கு மற்ற 400cc ஹண்டர் 350லாம் கூட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த பைக் கொடுக்குற அந்த பவர் டெலிவரியாக இருக்கட்டும், கம்ஃபர்டபுள் ஹேண்ட்லிங், இது எல்லாமே இல்லை அப்படின்னு நான் வந்து சொல்வேன். பட் இந்த ஸ்பீடு T4ல் கண்டிப்பாக கிடைக்குது. இந்த 2025 மாடலில் நமக்கு வந்து நல்ல பெஸ்ட்டான விஷயம் கலர் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக எர்கனாமிக்கலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது.